வெல்கம் டு காவ்யா வைப்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டேஸ்டியான புதினா ரைஸ் தாங்க பார்க்க போறோம். அதுக்கு ஒரு ஜார்ல 2 கையளவுக்கு புதினா எடுத்துக்கலாம். இது கூட 2 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கலாங்க. இதெல்லாமே பல்ஸ்ல வச்சு ஒரு தடவ அரைச்சுக்கலாம். இப்படி அரைச்சு எடுத்துக்கங்க. இது கூட நான் இன்னைக்கு ஒரு 4 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. அதையும் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊத்தி நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த ரைஸ் நம்ம குயிக்கா ரெடி பண்ணிரலாங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில ஆயில் ஊத்திட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டுங்க. நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய், கருவேப்பிலை தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க. இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இனி அவ்வளோதாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க புதினா பேஸ்ட்டை இது கூட சேர்த்திக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்திக்கலாங்க. நான் இன்னைக்கு 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்ம புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. காவ்யா வைப்ஸில் 7 டேஸ் லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் டெய்லி ஒரு வெரைட்டி ரைஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கும்போது இது கூட முந்திரி வேர்க்கடலையும் போட்டு கொடுக்கலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குயிக்காக ஒரு வெரைட்டி ரைஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புதினா ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா காவ்யா வைப்ஸை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.